எல்லாருக்கும் வணக்கம். வளர்ந்த சங்கு புஷ்பம் பூவோட ஒரு லெமனேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. எனக்கு இங்கே யூஎஸில் வந்துட்டு வளர்ந்த சங்கு புஷ்பம் வந்துட்டு அமேசான் ஆன்லைனில் கிடைக்கும். இந்தியாவில் இருக்கீங்கன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் செக் பண்ணி பாருங்கள், இல்லை ஆன்லைன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லெமனேடுக்கு வந்துட்டு ஒரு 10லேருந்து 12 பூவை 1.5 கப் அளவுக்கு வெந்நீரில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. தனியாக நான் சாப்ஜா விதைகளையும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இது உங்களுக்கு குளிர்ச்சி. ஸோ நீங்கள் குளிர்காலம் இல்லை மழை காலத்தில் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் சியா சீட்ஸ் கூட இது பதிலாக சேர்த்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த வளர்ந்த பூவை ஃபுல் அந்த தண்ணியிலேருந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு, இன்னும் கொஞ்சம் தண்ணி, சர்க்கரை, இந்த சாப்ஜா விதைகள், ஊறின விதைகள் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா லெமனேட் ரெடி. இது அழகாக நிறம் மாறுது பார்த்தீங்களா, அந்த ப்ளூலேருந்து அந்த பிங்க். அது ஏன் அப்படி மாறுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய பிளாக் போஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நான் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி.